கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு விஷயத்த சொல்றாரு. செட்டிநாட்டுல இருந்து 14 வயசு சிறுவனா சென்னைக்கு வர்றார். எழுத்து உலக கனவோட வர்றார். வந்தவர் மெரினா பீச்ல ஒரு காந்தி சிலைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா மண்ணடியில தான் அவங்களுடைய நகரத்தார் தங்குற விடுதி இருக்கு. இங்க இருந்து அங்க போனோம்னா பஸ்ஸுக்கு 4 அணா காசு வேணும். அவர்கிட்ட 4 அணா காசு கூட இல்ல. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார். போலீஸ்காரங்களாம் நைட் ஆயிடுச்சு, எல்லா இடத்த காலி பண்ணுன்னு விரட்டுறாங்க. அழுதுகிட்டே தான் பெட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மெரினா பீச்சில இருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போகிறார் கண்ணதாசன். காலம் மாறுகிறது. கண்ணதாசன் ஒரு சொந்த படம் எடுக்கிறார், சுமை தாங்கி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு கதாநாயகன் ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசன் நடந்து போற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி அவர் எங்க வைக்கிறாருன்னா காந்தி சிலைக்கு பக்கத்திலே வைக்கிறார். காந்தி சிலைக்கு பக்கத்தில் அப்படியே ஜெமினி கணேசன் நடந்து போவாரு. அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 7 கார் இப்படி போகும் இப்படி வரும். இந்த காட்சியை எடுத்து முடிச்சிட்டார், படம் வந்துருச்சு. வீட்டில் அதை டிவியில போட்டுட்டு பிள்ளைங்களை பூரம் கூட்டு உட்கார வச்சு காமிக்கிறாரு. இந்த காட்சியை கவனமா பாருங்க. ஏன் அந்த காட்சியில என்ன இருக்கு? இதே மெரினா பீச்சில் தான் 4 அணா காசு இல்லாம நடந்தே மண்ணடிக்கு போனேன். ஆனா ஜெமினி கணேசன் நடக்கிறார் இல்லையா, அப்ப 7 கார் முன்னும் பின்னும் போகுது இல்லையா, 7 காரும் என்னுடைய சொந்த கார் என்று கண்ணதாசன் பிள்ளைகளுக்கு சொன்னார். அந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? தான் பட்ட அவமானத்தையே மூலதனமாக எவன் ஒருவன் வைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கின்ற உண்மையை சாட்சியாக கண்ணதாசனுடைய புத்தகம் பேசுகிறது.